இன்று பிறந்தநாள் காணும் எங்கள் அண்ணா தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வி. நந்தினி, அடையார், சென்னை, தமிழக வெற்றிக் கழகம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை புரிந்து இங்கே சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் நமது சட்டத்துறை செயலாளர் திருமதி சுமதி அவர்களுக்கும் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா திரு பாரதிதாசன் அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர் திரு ஓம் பிரகாஷ் அவர்களுக்கும் நமது பல்கலைக்கழகத்தின் ரெஜிஸ்ட்ரார் திருமதி கௌரி ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளது. ரொம்ப ஒரு சிறப்பான தருணம் உங்களுடைய வாழ்க்கையில. ஏன்னா ஒரு சட்டத்துறையில் நீங்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவரான உடனே உங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் வந்துவிடும். ஏன்னா மற்ற படிப்புகள் மாதிரி இல்லை. சட்டக்கல்லூரியில் நீங்க வந்த உடனே உங்களுக்கான ஒரு தனி ஆனரும் தனி பொறுப்பும் சமுதாயத்தில் உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரமும் உடனே கிடைக்கும். வேற எந்த படிப்புக்கும் அது இருக்காது. நீ வேற எந்த ப்ரொஃபஷனுக்கும் அது இருக்காது. சட்டக்கல்லூரியில் சட்டக்கல்லூரி மாணவரானவுடன் உங்களுக்கே ஒரு தைரியம் வந்துடும். ஏன்னா உங்களுக்கே ஒரு பொறுப்புகள் வந்துடும். ஸோ அந்த பொறுப்புகளை நியாயமாக நேர்மையாக ஏழை எளிய மக்களுக்காக பொதுமக்களுக்காக நீங்கள் கொண்டு செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகும். ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றத்திற்குள் சென்று நீதிபதிகளிடம் பேசி ஒரு விஷயத்தை சாதித்து ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய சாதுரியம், ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய இடம், அவங்க ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு வழக்கறிஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாரும் உள்ள போய் பேச முடியாது. வேற யாரும் உள்ள போய் யாரையும் வாங்கிட்டு வர முடியாது. ஸோ மிகவும் ஒரு புனிதமான இடம், ஒரு புனிதமான ஒரு படிப்பு. அது நீங்க முதல் முறையாக இங்க அந்த அட்மிட் கார்டை வாங்க வந்துட்டவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்க பெற்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கோங்க. முதல்ல நம்மளுடைய அரசு பொறுப்பேற்று 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் ஆகியும் ஏதோ பல வருஷம் போன மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலஞ்சஸ், ஒவ்வொரு விஷயம் பல வருஷங்கள் போன மாதிரி இருக்கு. சட்டத்துறை அமைச்சராக சட்டத்துறையும் எனக்கு எனர்ஜி பிளஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், அப்புறம் முக்கியமான பிரிசன் எல்லா துறையும் இருக்கு. அதுல சட்டத்துறை வந்த பொழுது முதல்வர் சொன்னது நிர்மல் கிளீனா இருக்கணும் டிபார்ட்மெண்ட். ஏன்னா முதல்வர் எல்லா இடமும் சொன்ன விஷயம் எல்லா டிபார்ட்மெண்ட் கிளீனா இருக்கும். இப்போ சட்டத்துறையில் நம்ம கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயம், முதலாவது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அரசு வழக்கறிஞர்களை அவர்கள் நியமிப்பார்கள். அதுக்கு பல வழிகாட்டுதல் இருக்கு. அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறது உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் நம்ம ஏஜி போடுவாங்க. அப்புறம் அங்க இருக்கிற அட்வொகேட்ஸ் அரசு வழக்கறிஞர்கள் நியமிப்பார்கள், உயர்நீதிமன்றத்தில் நியமிப்பார்கள், மாவட்ட நீதிமன்றங்கள் எல்லா நீதிமன்றங்களையும் நியமிப்பார்கள். ஸோ அதுல உங்களுக்கு எல்லாம் முன்னாடி எப்படி நடந்திருக்கும்னு தெரியும். ஸோ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளாக இருந்துச்சு. ஸோ எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம்னா பியூர் மெரிட்டாக நம்ம அரசே முடிவு செய்து முதல்வருடைய ஒப்புதல் பேர்ல மிக சிறப்பாக இதுவரை நியமிக்கப்பட்ட எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நியமனங்கள் நடந்துட்டு வருது. பியூர் மெரிட், எந்தவித கிரிமினல் பேக்ரவுண்டும் இல்லாமல் நியாயமாக நம்மளுடைய அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடைபெற்று வருது. என்னிடம் நம்ம அதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணல. நம்ம கிளீனா நியாயமாக நேர்மையாக ஒவ்வொரு நீதிமன்றமும் நீதிபதிகள் நீதி வழங்க வேண்டும். நம்மளுடைய நீதிபதி இருக்கிறார், அவருக்கு நீதிபதிகள் நீதி வழங்க வேண்டும் என்றால் அவருக்கு கண்டிப்பா அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர்களுக்காக கொண்டு போய் அவங்களுக்கான ஒத்துழைப்புகள் கொடுக்க வேண்டும். ஸோ அது இருந்தால் தான் நீங்க வழக்குகள் தேங்காது முறையாக நடக்கும், கோர்ட்டு முறையாக நடக்க முடியும். ஸோ அப்ப இந்த நியமனம் போயிட்டு இருக்க திடீர்னு ஏற்றது பல நீதிபதிகள் முன்னாள் நீதிபதிகள் கால் வந்துச்சு. தெரிஞ்சுதான் செய்யறீங்களா தெரியாம செய்யறீங்களா, எவ்வளவோ வாங்கிட்டு போட்டுட்டு இருந்தாங்க, எப்படி இப்படி பண்றீங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம என்ன செய்யணும், நியாயமா போடணும்னா எப்படி போடணும்னு போட்டுருந்தோம். அவர்கள் சொன்னது 45 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்பதான் நேர்மையாக நியாயமாக நீதிமன்றங்களில் வழக்கறிஞர் நியமனம் நடைபெற்று வருது. ரொம்ப அதை கேட்கிற போலதான் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா கோர்ட்டு கேம்பஸ்ல இப்பொழுதுதான் எனக்கு பல இடத்துல நான் எல்லா இடத்துலயும் போறப்பையும் பொதுவாக எல்லா வழக்கறிஞர்களும் சந்திக்கிறாங்க. என்னன்னா நீங்க நேர்மையா போட்டுட்டு வரீங்களாமே, எங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எனக்கு 8000க்கும் மேற்பட்ட ப்ரொஃபைல் எனக்கு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் வராது. அந்த கட்சி வருவாங்க, அவங்க கட்சி சார்ந்த மக்கள் கட்சி சார்ந்தவர்களை உடனே நியமிச்சுட்டு அதற்கு எப்படி பண்ணுவோம் பண்ணிட்டு போயிருப்போம். அதை பொது வழியில் பேச முடியும். அது நீதிமன்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொது வழியில் பேச முடியாது. அதையெல்லாம் தவிர்த்து அனைவருக்கும் வாய்ப்பை, எல்லாருக்கும் கண்டிப்பாக திறமை இருந்தால் அனைவரும் அரசு வழக்கறிஞர்கள் ஆக முடியும், அனைவருக்கும் அரசு வழக்கறிஞராக பணியாற்ற முடியும்.
அந்த அரசு சார்பாக வாதிட முடியும். அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. உங்களுக்கு ஒரு மாவட்ட வழக்கறிஞராக அரசு வழக்கறிஞராக இருந்தால் அந்த மாவட்டத்தில் இருக்கும் அனைவருக்கும் அவர் தான் பொறுப்பு. அந்த அளவுக்கு ஒரு மிக உயரிய பொறுப்பை திறமையின் அடிப்படையில் மட்டுமே நியமனம் செய்யப்பட்டு வருது. உங்களுக்கும் அந்த வாய்ப்பு, இதே மாதிரியான வாய்ப்பு நீங்க 5 வருஷம் கழிச்சு முடிச்சுட்டு வரப்போ உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இனிமேல் அப்படிதான் இருக்கும். கோர்ட்டு கேம்பஸ் கிளீனா இருக்கும், நீதிமன்றங்கள் கிளீனா இருக்கும், நீதிபதிகளுக்கான முழு ஒத்துழைப்பு அரசு சார்பாக இருக்கும், அரசு வழக்கறிஞர்கள் சார்பாக இருக்கும். அரசு வழக்கறிஞர்கள் நியாயமாக நேர்மையாக ஒவ்வொரு கேஸையும் வாதிடுவார்கள். நீங்களும் அதே மாதிரி நீங்க சாதாரண ஏழை மக்கள் கஷ்டப்பட்ட ஒரே இடம் நீங்க காவல்துறை எல்லா இடத்தையும் விட நீதிமன்றங்களில் தான் அவங்களுக்கு அதிக சப்போர்ட் பண்ணும். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவங்களுக்கு எப்படி வாங்கணும்னே தெரியாது. அதனால வழக்குகள் தேங்கி கிடக்குது, நிறைய வழக்குகள் தேங்கி கிடக்குது. ஏன்னா அவங்க சைடு எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது, வழக்கறிஞர்கள் போய் அதை முறையாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மிகப்பெரிய பொறுப்புகளில் நீங்கள் வைக்க போற பொறுப்பு மிகப்பெரியது. உங்களுக்கு சமுதாயத்திலும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அதை அனைத்தும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நம்மளுடைய அரசு கல்லூரிகள் அனைத்தையும் நாங்கள் வந்த 1 மாசமா பல ரிவ்யூ பண்ணிட்டே வரோம். கண்டிப்பா அதை மேம்படுத்தும் அனைத்து நடவடிக்கைகளையும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய அரசு கல்லூரிகளை நல்ல தரத்தோடு, உயரிய தரத்தோடு உங்களுக்கான அனைத்து ஃபெசிலிட்டிஸும் செய்யறது. சேஃப்டி ஃபர்ஸ்ட், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பா சேஃப்டி ஃபர்ஸ்ட். அடுத்தது உங்களுக்கு தேவையான கல்விகள் அனைத்தையும் கொடுக்கறதுக்கு, எல்லா வேக்கண்ட்டையும் ஃபில் பண்றதுக்கு அனைத்து வேலைகளையும் உடனடியாக செய்துட்டு வரோம். எந்த இதுவும் இல்லாம, எந்த டிலே இல்லாம. அது இல்லாமல் விரைவாக நம்ம சென்னையில முழுமையாக பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கான முழு தரத்துடன், உலகளாவிய ஒரு தரத்துடன் ஒரு தனியான ஒரு சட்டக்கல்லூரியை துவங்குவதற்கான வேலையை முதல்வரோட ஒப்புதலுடன் துவங்கியிருக்கிறோம். விரைவாக பெண்களுக்கான ஒரு பெரிய சட்டக்கல்லூரி, உலகத்தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளுடன் மிக உயரிய ஒரு கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும் என்பது இந்த அரசுடைய விருப்பம். அதற்கான வேலைகளை ஆல்ரெடி நாங்கள் துவங்கிவிட்டோம். வர ஒவ்வொரு பாதையும் சிறப்பாக இருக்கும். நீங்களும் சிறப்பாக பணியாற்றி முடிச்சு உங்களுக்கு எந்த குறை, என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் உடனடியாக ரெஜிஸ்டர் ஆகலாம், எங்களுக்கு பார்க்கலாம், எதுனாலும் சொல்லலாம். கண்டிப்பா உங்களுக்கான அனைத்து விஷயம் சப்போர்ட் இருக்கும். ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா பண்ணுங்க. எல்லாம் நீங்க முதல் முறையா அப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களோட நீதியாளர் சொன்னார், எல்லாருமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், முதலாவதாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. வாங்க இன்னைக்கு அட்மிட் கார்டு வாங்க வந்த உங்க அனைவருக்கும் மீண்டும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு நன்றி கூறுகிறேன். நன்றி. இன்று பிறந்தநாள் காணும் எங்கள் அண்ணா தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வி. நந்தினி, அடையார், சென்னை, தமிழக வெற்றிக் கழகம்.